மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை அப்படின்ற ஒரு படத்து மேல ஏற்கனவே ஏகபோக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது ரீசெண்டாக கூட பொட்டுக்காளி ஃபங்க்ஷன்ல அன்னைக்கே ரிலீஸ் ஆகிற வாழையை பத்தி மிஷ்கினே ஒரு மாதிரி பாராட்டி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் இவங்க 2 பேர் மட்டும்தான் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. இப்போ ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸு அந்த ஊர்லயே பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அது எனக்கு ட்ரெய்லர் பார்த்தவங்க உண்மையிலே ட்ரெய்லர் 3 minutes 3 seconds அப்படின்ற மாதிரி சொல்றேன். என்னாச்சுன்னு தெரியல, தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப லென்த்தி ட்ரெய்லராகவே வந்துட்டு இருக்கு. அதுவும் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு அப்படின்னும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மாரி செல்வராஜ் கிட்ட நான் பார்த்த ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒயிட் ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு நேச்சர் ஒயிட் ஷார்ட்ஸ்லாம் பயங்கரமா காட்டுவாரு. ஸோ அதுதான் ட்ரெய்லர் ஓப்பனிங்ல ஒரு சூப்பர் ஷாட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அந்த ஷாட் ஒரு ஒயிட் ஷாட் அவங்க நடந்து போறதா, அப்புறம் மேல ஒரு அப்பர் ஷாட் மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ அந்த ஷாட் அதெல்லாம் ஒரு மாதிரி செமையா இருந்துச்சு. ஸோ கதையா அந்த ட்ரைலர்ல நான் நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பையன் படிச்சுட்டு இருக்க பையனை அந்த வாழை பறிக்க கூட்டு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பெருசா காமிக்கல. ஸோ அவன் ஏன் அங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்படின் போது, ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அதாவது மாரி செல்வராஜ்னாலே ஒரு பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் பேசுவார் இல்லையா? ஸோ அதுவும் இருக்கும்னு சொல்லினா கூட ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு ட்ரைலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம பார்க்கும்போது தெரியுது, ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபார்ம் ஹிட்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தோணும்ல. ஸோ மாரி செல்வராஜ் கூட எல்லாமே மாமன்னன் கூட இட்டுதான். ஸோ எல்லாரும் மனசுலயும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும் மாரி செல்வராஜ் படம் அப்படின்னாலே. ஸோ அது ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே சனா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவர் சனா எப்பவுமே எப்படின்னா ஓவர் ரேட்டடும் கிடையாது, டவுன் ரேட்டடும் கிடையாது. அவர் மிட் ரேட்டட் சூப்பரா தெரியும். எங்க மியூசிக் வேணும், எங்க மியூசிக் வேணாம் அப்படின்னு சொல்றது அந்த பிகினிங்ல ஒரு பிஜிஎம் ஒருத்தர் அம்மீட் பண்ற மாதிரி ஒரு விஷயம், அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அந்த கொட்டு சவுண்ட்லாம் ஒரு மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பயங்கரமா இருந்துச்சு ட்ரைலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையில சூப்பரா இருந்துச்சு. அவங்க கலையரசன் அவர் பண்ண ஒரு விஷயம். அப்புறம் நிறைய இடன்ஸ் ஒரு குறியீடுகள் அதெல்லாம் பயங்கரமா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் பயங்கரமா யூஸ் பண்ணுவார் ட்ரேட்மார்க்ல. ஸோ அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல அந்த பையன் போக முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், அதை லாஸ்ட்ல அவங்க அம்மா சொல்லி கனெக்ட் பண்ற விஷயம், எங்கன்னா போய் சாவு அப்படிங்கும் போது திறக்க முடியாது எங்கேயாவது போய் சாவு போ. ஸோ அந்த வறுமையில அவங்க அம்மாவே ஒரு பையனை சாவுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைலாகே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இது இல்லாத ஒரே ஊர் எங்கேயே இருக்கு, அங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பதான் நம்மளால இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுற ஒரு விஷயம் இல்ல. வேற எந்த ஊர்லயும் இந்த காய்ச்சம் இல்லைன்னா நம்ம அந்த ஊரை பார்த்து ஓடி போயிடலாம்ல. அதெல்லாம் ஒரு மாதிரி செம்மையாச்சு. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான படம் வரும் தமிழ் சினிமாக்கு அப்படின்னு சொன்னா. ஏன்னா மாரி செல்வராஜோ, வெற்றிமாறனோ, பாரஞ்சித்தோ, ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசுற நிறைய பேர் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவங்க தான். ஸோ வெற்றிமாறன் எல்லாருக்குமே தெரியும், எத்தனை நேஷனல் அவார்டு வாங்கிக்கிறான்னு தெரியும். ஸோ பாரஞ்சித்தை இப்போ வரைக்குமே இந்தி சினிமாவில் பாரஞ்சித்தை பயங்கரம் பண்ணாரு. அனுராக் கஷ்யப் ரொம்ப பிடிச்சதா இருக்கும் பாரஞ்சித் தான். ஸோ மாரி செல்வராஜும் இந்த இடத்தில் இடம் பெறுவார். ஒரு இன்டர்நேஷனல் படம். என்ன கேட்டால் இந்த படம் எனக்கு அந்த ட்ரைலர் பார்த்தோன்னே எனக்கு தோணுது இந்த கொட்டுக்காலிகள்லாம் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் கூட பண்ணா சூப்பராக இருக்கும்.